அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம புரோலிட்டேரியன் பீடர்ஸ் குழு சார்பாக சட்டம் சார்ந்த வகுப்புகள் நடத்திட்டு வரோம். இப்போ பெசிபிக் ரிலீஃப் ஆக்டோட 6th பார்ட்டுக்கு வந்திருக்கோம். அநேகமா இன்னைக்கு இதான் ஃபைனல் பார்ட் நினைக்கிறேன். மேடம் வந்து இந்த பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட எந்த அளவுக்கு சட்டத்துல அதோட கோட்பாடுகளோட விளக்கி சொல்லியிருக்காங்களோ அந்த அளவுக்கு தெளிவா முந்தைய 5 பாட்டை தெளிவா நம்ம ஜெயகார்த்திகே மேடம் நமக்கு எடுத்து கொடுத்து வந்திருக்காங்க. இன்னைக்கு ஃபைனல் பார்ட். இன்னைக்கு உங்களுக்கு எதுவும் சந்தேகம் தான் கேளுங்க. இதுக்கு முன்னாடி எடுத்ததுலயும் கேளுங்க மேடம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நம்ம வகுப்புல போலாம் மேடம். வெல்கம் மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ கலிதர் சார். நம்ம போன 35 சாப்டர் 6 டெக்ளரேட்டரி டிக்ரீஸ் அதுல 35 செக்ஷன் வரைக்கும் பார்த்துட்டோம். இன்னைக்கு பார்ட் 3 ப்ரிவென்டிவ் ரிலீஃப். பார்ட் 3 இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஸ்பெசிபிக் ரிலீஃப். பார்ட் 2ங்கிறது ஸ்பெசிபிக் ரிலீஃப். இது பார்ட் 3. இது ப்ரிவென்டிவ் ரிலீஃப், தடுப்பு தீருதவி. ப்ரிவென்டிவ் ரிலீஃப், தடுப்பு தீருதவி. இதுல சாப்டர் 7 இது வரைக்கும் பார்த்தது சாப்டர் 6 பார்ட் 2. இப்போ சாப்டர் 7 பார்ட் 3ல பார்க்க போறோம். இன்ஜங்ஷன்ஸ் ஜெனரலி, பொதுவாக உள்ள உறுத்து கட்டளைகள். ஜெனரல் இன்ஜங்ஷன்ஸ், உறுத்து கட்டளை அப்படின்னா பொதுவா என்னெல்லாம் வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். செக்ஷன் 36 and 37. இன்ஜங்ஷன்ஸ் சொன்னாலே நம்மளுக்கு ரெண்டு வகையான இன்ஜங்ஷன்ஸ் ஞாபகம் வரும். ஒன்னு டெம்பரவரி, இன்னொன்னு பர்பச்சுவல் பர்மனன்ட் இன்ஜங்ஷன். ஸோ தற்காலிக அல்லது ஒரு நிலையான உறுத்து கட்டளை ரெண்டு தான் வழங்குவாங்க. ஸோ ப்ரிவென்டிவ் ரிலீஃப் ஹவு கிராண்டட், தடுப்பு தீருதவி எவ்வாறு வழங்கப்படும் அப்படின்னா நீதிமன்றத்தின் உளத்தேர்வு, அதாவது டிஸ்கிரிஷன் ஆஃப் த கோர்ட். கோர்ட்டினுடைய டிஸ்கிரிஷன் தான் இந்த இன்ஜெக்ஷன் கொடுக்கறது. அஸ் எ மேட்டர் ஆஃப் ரைட் இதை கேட்க முடியாது. கோர்ட்டினுடைய டிஸ்கிரிஷன் இது. அது பர்மனண்டாவும் இருக்கலாம், டெம்பரரியாவும் இருக்கலாம். ஸோ ரெண்டு வகையான இன்ஜெக்ஷன் சொல்றாங்க. இந்த இன்ஜெக்டிவ் ரிலீஃப் அப்புறம் டெக்ளரேட்டரி ரிலீஃப் இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு கேஸ்லா எழுதிக்கோங்க. நான் கேஸ்லா வேணா இதை முடிச்சுட்டு சொல்றேன். இன்ஜெக்ஷன் இரண்டு வகையில சொல்லியிருக்காங்க இந்த 36 பொறுத்த வரைக்கும். தற்காலிக அல்லது நிலையான உறுத்து கட்டளை வாயிலாக வழங்கப்படும்னு சொல்லிட்டாங்க. ஆனா அது நீதிமன்றத்தினுடைய டிஸ்கிரிஷன் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க 36 பொறுத்த வரைக்கும். இப்ப 37ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, தற்காலிக மற்றும் நிலையான உறுத்து கட்டளைகள் எப்படி கொடுப்பாங்க, எது வரைக்கும் கொடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. டெம்பரரி இன்ஜெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எங்க போய் பார்க்கலாம்? டெம்பரரி இன்ஜெக்ஷன்ஸ்க்கான பெட்டிஷன்ஸ் எதுல ஃபைல் பண்ணப்படும்? எந்த ஆர்டர், எந்த சட்டத்தின் கீழ் ஃபைல் பண்ணப்படும்? ஆர்டர் 39 மேம். ஆர்டர் 39 சொல்லுங்க மேடம். ஆர்டர் 39 ரூல் 1 and 2 சிபிசி. இயரோட சொல்லி அப்புறம் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ்லயும் வரும் மேம். எதுங்க எதுல வரும்? ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ்ல கூட டெம்பரரி இன்ஜெக்ஷன் வரும் மேம். 37 அது 36ல தான் நான் இப்ப சொன்னேன். 36 பொறுத்த வரைக்கும் நீங்க டெம்பரரி இன்ஜெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன ப்ரொவிஷன் கரெக்ட், அதுல மட்டும்தான் போட முடியும். ஏன்னா அதுவே ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல அதுதான் சொல்லப்பட்டிருக்கேன். டெம்பரரி இன்ஜெக்ஷன்ஸ் ஒரு குறிப்பிட்ட டைம், ஒரு சூட்டு பெண்டிங் இருக்கு அப்படின்னா அந்த சூட்டு எனி ஸ்டேஜ், அந்த சூட்டினுடைய எந்த ஒரு ஸ்டேஜ்லயும் இந்த இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கலாம். இந்த இன்ஜெக்ஷன்ஸ் அன்டில் ஃபர்தர் ஆர்டர்ஸ் ஆர் அன்டில் எ ஸ்பெசிஃபைக் டைம், ஒரு 3 மாசம் வரைக்கும் இந்த உறுத்து கட்டளை இருக்கும், அமலில் இருக்கும். அது வரைக்கும் நீங்க எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். இல்ல இந்த சூட்டு முடிகிற வரைக்கும், இல்ல வேறொரு உத்தரவு வரும் வரை அப்படின்னு சொல்லி இந்த வழக்கு, அதாவது அந்த உரிமையியல் வழக்குல எந்த ஸ்டேஜ்லயும் அந்த டெம்பரரி இன்ஜெக்ஷன்ஸ் வழங்கலாம். சூட்டு நடந்துகிட்டு இருக்கும் போதே சொத்தை விற்க போறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் எந்த நேரத்திலையும் கேட்கலாம். அண்ட் ஆர் ரெகுலேட்டட் பை, இந்த டெம்பரரி இன்ஜெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் 1908 தான் வரும். கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் 1908ல தான் முறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸோ நீங்க டெம்பரரி இன்ஜெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல வர முடியாது.
டெம்பரரி இன்ஜெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க சிவில் ப்ரொசீஜர் கோடுக்கு தான் போகணும். சரிங்களா? அதுல எந்த மாற்றமும் இல்ல. 37 சப்செக்ஷன் 1 வந்து டெம்பரரி இன்ஜெக்ஷன்ஸ பத்தி பேசுது. 37 சப்செக்ஷன் 2 நிலையான உறுத்து கட்டளை பெர்பெச்சுவல் இன்ஜெக்ஷன்ஸ பத்தி பேசுது. சப்செக்ஷன் 2 நிலையான உறுத்து கட்டளை பெர்பெச்சுவல் இன்ஜெக்ஷன்ஸ பத்தி பேசுது. அப்ப பெர்பெச்சுவல் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து ஒரு டிகிரி மூலமா தான் கொடுக்கப்படும். அது ஆர்டர். டெம்பரரி இன்ஜெக்ஷன்ங்கிறது ஆர்டர். இது வந்து டிகிரி. ஃபுல் ட்ரையல் நடத்தி மேரி டாக்குமெண்ட்ஸ பேஸ் பண்ணி அப்பதான் கொடுப்பாங்க. சோ எல்லா ரெண்டு பார்ட்டியையும் கேட்டுட்டு மேட் அட் த ஹியரிங் அண்ட் அப்பான் த மெரிட்ஸ் ஆஃப் த சூட், அதாவது உரிமையியல் வழக்கின் விசாரணையிலும் தகுதிப்பாடுகள் மீதும் மெரிட் சூட் பிறப்பிக்கப்படும் தீர்ப்பாணை வாயிலாக டிகிரி மூலமா தான் அதை கொடுப்பாங்க. டெம்பரரி இன்ஜெக்ஷன்ஸ் ஆர்டர் உத்தரவு, ஆணை, உத்தரவு அல்லது ஆணை. இந்த டிகிரி வந்து பெர்பெச்சுவல் இன்ஜெக்ஷன்ஸ்க்கு தான் வரும். சோ அது வந்து நிலையான உறுத்து கட்டளை. அந்த நிலையான உறுத்து கட்டளை வந்து டிகிரி. இந்த வேறுபாடுகளை தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்ப அதுலயே சொல்லியிருப்பாங்க ஃபர்தர் ஆர்டர். அப்ப ஆர்டர்ங்கிற வார்த்தை வரும்போது அது டெம்பரரி இன்ஜெக்ஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிகிரியை பொறுத்த வரைக்கும் பெர்பெச்சுவல் இன்ஜெக்ஷன்ஸ் ஞாபகப்படுத்திக்கோங்க. அதனால என்ன ஆகும், அந்த பெர்பெச்சுவல் இன்ஜெக்ஷன் வரைக்கும் அதனுடைய ரிசல்ட் அந்த டிகிரி வந்துடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, எதிர்வாதி அதாவது டிபெண்டன்ட் வந்து வாதியின் உரிமைகள் ரைட்ஸ் ஆஃப் த பிளைன்டிஃப், அந்த ரைட்ஸ் ஆஃப் த பிளைன்டிஃப்க்கு எதெல்லாம் வந்து கான்ட்ரடிக்ஷனா இருக்கோ ஆர் இன்கன்சிஸ்டன்டா இருக்கோ, சோ அவருடைய ரைட்டுக்கு எதெல்லாம் வந்து கான்ட்ரரியா இருக்கோ, முரணாக இருக்கக்கூடிய ஒரு உரிமையை வற்புறுத்துவதிலிருந்து, நீ எனக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு அவரை போயிட்டு தொல்லை பண்ணக்கூடாது, அவருடைய ரைட்டுக்கு அது எதிரா இருக்கு, அல்லது ஒரு செயலை செய்வதினின்று இந்த டிபெண்டன்ட் வந்து அந்த பிளைன்டிஃபினுடைய எதிரா ஏதாவது ஒரு செயலையோ அல்லது ஏதாவது ஒரு உரிமையை வற்புறுத்துவதையோ தடுக்கும் தடையாணை அப்படின்னு ஞாபகம். நிலையான உறுத்து கட்டளைனா என்ன அப்படின்னா, ஒரு செயலை அதாவது வாதியின் உரிமைகளுக்கு எதிரான ஒரு செயலை செய்வதற்கோ அல்லது எதிரான ஒரு உரிமையை வற்புறுத்துவதை தடை செய்வது. சோ இந்த இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கறாங்க அப்படின்னா டிபெண்டன்ட் இஸ் thereby perpetually enjoined, நிலையாக தடை விதிக்கப்படுகிறார். perpetually enjoined from the assertion of a right, ஒரு உரிமையை வற்புறுத்துவதிலிருந்தோ அல்லது from the commission of an act, ஒரு செயலை செய்வதிலிருந்தோ. அந்த வற்புறுத்தல் செயல்ங்கிறது எப்படிப்பட்டதா இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க, அந்த ரைட் பிளைன்டிஃபினுடைய ரைட்டுக்கு முரணாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா அதை அவர் செய்ய முடியாது. பெர்பெச்சுவல் எந்த தேதியில கொடுக்குறாங்களோ அந்த தேதியில இருந்து அவர் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் 37 சப்செக்ஷன் 2ல உள்ள ஒரு விஷயம். 37 சப்செக்ஷன் 2ல உள்ள ஒரு விஷயம். அடுத்து இப்ப நம்ம இன்ஜெக்ஷன்னா முதல்ல என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு ஜெனரலா ஒரு விஷயம், இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது வந்து நெறி, அதாவது நேர்மை நெறி தொடர்பான ஒரு சீருதவி நிவாரணம்னு சொல்லலாம். நேர்மை நெறி இதை யாரு கேட்கிறாங்களோ அவங்க வந்து அவங்களுடைய கடமைகளை சரியாக செய்தவர்களாக இருக்க வேண்டும். A person seeks equity must do equity. இதுதான் இன்ஜெக்ஷனுக்கான ஒரு மேக்ஸிம், அதாவது ஒரு ப்ரோ கூட வச்சுக்கோங்க, இல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட வச்சுக்கோங்க. A person who seeks equity must do equity. அவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை அவர் செஞ்சிருக்கணும், அதுதான் அதுக்கான அர்த்தம். சோ இன்ஜெக்ஷன் தொடர்பான இது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு, இதுக்கான ஒரு இன்ஜெக்ஷன் கொடுப்பதற்கான 3 கார்டினல் பிரின்சிபல்ஸ். ஒரு இன்ஜெக்ஷன் கேட்கறாங்க அப்படின்னா அதுல 3 விஷயம் இருக்கணும். ஒண்ணு வந்து யாராவது சொல்ல முடியுமா என்ன 3 பிரின்சிபல்ஸ் இருக்கணும் ஒரு டெம்பரரி இன்ஜெக்ஷனோ இல்ல ஒரு பொதுவா ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்கணும்னா 3 விஷயம் இருக்கணும். என்னென்ன விஷயம் இருக்கணும்? Prima facie, irreparable loss, balance and convenience.
சூப்பர் சூப்பர் சூப்பர். Prima facie case, balance of convenience, irreparable loss or injury. So, not peaceful possession, sir. 3 principles. ஒரு ஒரு உறுத்து கட்டளையை வழங்குவதற்கு 3 பிரின்சிபல்ஸ் என்ன இருக்கணும் அப்படின்னா பிரைமா ஃபேசி கேஸ். பிரைமா கேஸ் என்ன அப்படின்னா, முதல்ல பிரைமா ஃபேசி கேஸ்னா என்ன அப்படின்னா, ஆன் தி ஃபேஸ் ஆஃப் இட் ஆர் அட் ஃபர்ஸ்ட் சைட். ஆன் தி ஃபேஸ் ஆஃப் இட் ஆர் அட் ஃபர்ஸ்ட் சைட். இதை எழுதிக்க. ஆன் தி ஃபேஸ் ஆஃப் இட் ஆர் அட் ஃபர்ஸ்ட் சைட். பிரைமா ஃபேசி கேஸ்னா என்ன அப்படின்னா, மேலீடான வழக்காதாரம். மேலீடான வழக்காதாரம். மேலீடான, மேலோட்டமான, முதல் நோக்கில், என்ன வேணாலும் அர்த்தம் பண்ணிக்கலாம் தமிழ்ல. மேலீடான வழக்காதாரம் பார்த்தோன்னே பிரைமா ஃபேசி கேஸ் இருக்கு, முதல் நோக்கிலேயே அந்த வழக்கு இருப்பதாக எடுத்துக்கொள்வது. சோ அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா பிரைமா ஃபேசி மறக்காது. பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ், எஞ்சி இருக்கும் உரிமை நலம். பேலன்ஸ் கன்வீனியன்ஸ் அதை பண்ணிட்டாரு, மீதி இருக்கிறது எனக்கு இருக்கு அப்படின்னு காட்டுறது. பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ், எஞ்சி இருக்கும் உரிமை நலம். irreparable injury or loss, ஈடு செய்ய இயலா இழப்பு அல்லது காயம். irreparable loss or injury னா ஈடு செய்ய இயலா காயம் அல்லது இழப்பு. அப்ப பிரைமா ஃபேசி கேஸ் அப்படிங்கிற விஷயத்த எந்த வழக்குல முதல்ல அதனுடைய அர்த்தம் கொடுத்தாங்க அப்படின்னா, மார்டின், MARTIN, மார்டின் பர்ன், BURN, மார்டின் பர்ன், MARTIN, மார்டின் பர்ன், BURN versus RN Banerjee versus RN Banerjee, BANERJEE, RN Banerjee, AIR 1958, Supreme Court 79, page number 79. AIR 1958, Supreme Court 79. இதுல பிரைமா ஃபேசினா என்னன்னு சொல்லி இருப்பாங்க அப்படின்னா, எழுதுறீங்களா? இது ஒரு 3 லைன் இருக்கு, எழுதிக்கிறீங்களா இல்ல படிச்சுக்கிறீங்களா அந்த கேஸ பார்த்து? மேம் சொல்லுங்க மேம், எழுதிக்கிறோம். A prima facie case means it was held that the word prima facie means அப்படின்னு சொல்லிட்டு a prima facie case does not mean a prima facie case does not mean a case. A prima facie case does not mean a case proved to the hilt, HILT, proved to the hilt, HILT, proved to the hilt, 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 உச்சி வரைன்னு அர்த்தம், hilt. But a case which can be said to be established, said to be established
said to be established if the evidence if the evidence if the evidence which is led evidence which is led led which is led in support of the same were believed in support of the same were believed in support of the same were believed ஒரு தடவை ரீட் பண்றேன் a prima facie case does not mean a case proved to the hilt but a case which can be said to be established if the evidence which is led in support of the same were believed. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா பிரைமா ஃபேசி கேஸ்னா ஒரு கேஸ் உச்சி வரைக்கும் ப்ரூஃப் பண்ணப்பட்டதா இருக்கணுங்கிற அர்த்தம் கிடையாது. பிரைமா ஃபேசி கேஸ்னா ஒரு கேஸ் உச்சி வரைக்கும் ப்ரூஃப் பண்ணப்பட்ட வழக்கா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா அந்த வழக்குக்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்ட சாட்சியம் அந்த வழக்குக்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்ட சாட்சியம் நம்பப்பட்டால் அந்த வழக்குக்கு ஆதரவாக சப்போர்ட் ஆதரவாக கொடுக்கப்பட்ட சாட்சியம் நம்பப்பட்டால் அந்த வழக்கு நிலைநாட்டப்பட்டது அந்த வழக்கு நிலைநாட்டப்பட்டது என்று புரிந்து கொள்ள வேண்டும்னு சொல்றாங்க. So each and everything in the case need not be proved. அதாவது உச்சி வரைக்கும் ஹில்ட்னா உச்சி வரை அதை அந்த கேஸை ப்ரூஃப் பண்ணி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் அந்த சாட்சியம் அந்த வழக்குக்கு ஆதரவாக கொடுக்கப்பட்ட அந்த சாட்சியம் நீதிமன்றத்தால் நம்பப்பட்டால் அந்த வழக்கு நிலைநாட்டப்பட்டதாக எடுத்துக்க வேண்டும் சொல்லப்பட வேண்டும் அப்படின்னு எடுத்துக்க சொல்றாங்க. ஸோ இதான் அந்த வழக்குல சொல்லியிருக்காங்க. அந்த வழக்குல நிறைய விஷயங்கள் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. நீங்க அந்த வழக்கை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரைமா ஃபேசினா என்னங்கிறதுக்கான ஒரு கிளியர் கட் வியூ உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம இன்னொரு கேஸ் பாக்குறோம். இந்த இன்ஜங்ஷன்ஸ் அண்ட் டெக்ளரேட்டரி சம்பந்தமா ஒரு கேஸ்ல ரொம்ப கிளாரிஃபை பண்ணியிருப்பாங்க. அந்த கேஸ் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் கிளாரிஃபை பண்ணியிருப்பாங்க. அனாத்துலே ANATHULA அனாத்துலா தட் கேன் பி ப்ரொனவுன்ஸ்டு எப்படி வேணாலும் அனாத்துலா ஆர் அந்துலே நீங்க எப்படி சுதாகர்னு கூட சொல்லலாம். அந்த ஏவை மைனஸ் பண்ணிட்டா அந்துலே சுதாகர்னு வரும். ANATHULA சுதாகர் SUDHAKAR அனாத்துலா சுதாகர் versus P Bujji Reddy and others AIR 2008 Supreme Court AIR 2008 Supreme Court. இந்த விஷயத்துல இந்த கேஸ்ல ஒரு பர்மனன்ட் இன்ஜெக்ஷனுக்கான எப்ப ஒரு வெறும் பர்மனன்ட் இன்ஜெக்ஷனுக்கான ஒரு சூட்டு லை ஆகும், எப்ப டெக்ளரேஷனுக்கு சூட்டு ஃபைல் பண்ண முடியும், ஃபைல் பண்ண வேண்டிய தேவை இருக்கு, பொசஷன் எப்ப கேட்கலாம் as a consequential relief of declaration, எல்லாத்தையும் இந்த வழக்குல ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி இருப்பாங்க. இதுல பேரா நம்பர் 11.1 11.2 11.3 இந்த மூணுத்தையும் படிச்சுக்கோங்க. 11.1 11.2 11.3 இந்த கேஸ்ல அதுலதான்
வந்து டெக்ளரேட்டரி சூட் வந்து கான்சிக்வென்ஷனல் ரிலீஃபோட போடலாம், கான்சிக்வென்ஷனல் ரிலீஃபோட போடலாம், கான்சிக்வென்ஷனல் ரிலீஃபோட போடலாம். எப்போ மியர் பர்மனன்ட் இன்ஜெக்ஷன் கேட்கலாம், எப்போ வந்து டெக்ளரேட்டரி இன்ஜெக்ஷன் மட்டும் கேட்கலாம் அப்படின்லாம் வந்து ரொம்ப கிளியரா சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு கேஸ் போதும் நீங்க டெக்ளரேஷனை பத்தி தெரிஞ்சுக்கிறது. நம்மளுக்கு ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல இல்லாத ஒரு இன்ஜெக்ஷனை நான் சொல்றேன். அது வந்து சிவில் ஜட்ஜில் கேட்டிருந்தாங்க அந்த கேள்வி. மரிவா இன்ஜெக்ஷன்ஸ், MAREVA, மரிவா இன்ஜெக்ஷன்ஸ், மரிவா உறுத்து கட்டளைகள், மரிவா இன்ஜெக்ஷன்ஸ். சோ இது வந்து சிவில் ஜட்ஜில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இந்த வாட்டி சிவில் ஜட்ஜ் எழுதினவங்களுக்கு அது தெரியும். மரிவா இன்ஜெக்ஷன்ஸ்னா என்ன அப்படிங்கிற கேள்வியை வந்து கேட்டிருந்தாங்க. அது வந்து நம்ம ஆர்டர் 38 அரெஸ்ட் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட், அட்டாச் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுல சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான் இன்ஜெக்ஷன்னா. இது வந்து ஏன் இந்த பேர் வந்திருக்கு அப்படின்னா, இத ஃபர்ஸ்ட் எந்த கேஸ்ல பயன்படுத்தோ அந்த கேஸினுடைய பெயர் தான் அந்த மரிவா அப்படிங்கிறது. நீங்க அந்த கேஸ்ல எழுதிக்கோங்க. MAREVA, மரிவா, MAREVA, மரிவா. கம்பானியா, COMPANIA, கம்பானியா, கம்பானியா. NAVIERA, நம்ம ஊர் கிடையாது, சவுத் ஆப்பிரிக்காவுடைய கேஸ் இது, அதனால்தான் அந்த பேர் அப்படி இருக்கு. NAVIERA, மரிவா கம்பானியா நவாரி நவியரா, 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 NAVIERA, நவியரா வெர்சஸ் இன்டர்நேஷனல் பல்க் கேரியர்ஸ், இன்டர்நேஷனல் பல்க் கேரியர்ஸ். மரிவா கம்பானியா நவியரா வெர்சஸ் இன்டர்நேஷனல் பல்க் கேரியர்ஸ், சவுத் ஆப்பிரிக்கா, 1975. ஒரு வழக்கு போடும் பொழுதே அந்த அசட்ஸ அட்டாச் பண்றது தொடர்பா, ஃப்ரீஸ் பண்றது தொடர்பா, இந்த வழக்குல தான் ஃபர்ஸ்ட் ஒரு டிஃபெண்டன்ட்னுடைய ப்ராப்பர்ட்டியை வந்து ஒரு தீர்ப்பு வர்றதுக்கு முன்பே வந்து அட்டாச்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு கேஸ். நம்ம இத ஆர்டர் 38ல உண்டு, அட்டாச்மெண்ட் அண்ட் அரெஸ்ட் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது. சோ இது வந்து இந்தியாவுக்கு புதுசு கிடையாது, சோ ஆல்ரெடி இருக்கு. இந்த மரிவா இன்ஜெக்ஷன்ஸ் பொறுத்து, இந்த பேரை பொறுத்து நம்ம கேட்கறதுனால, ஃபர்ஸ்ட் டைமா கேட்கறதுனால அது நம்மளுக்கு இந்த கேஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இதை சொல்லணும்னு நினைச்சு நான் சொல்லிட்டேன். இந்த கேஸ்லாம் ரொம்ப முக்கியம். இது வந்து 5 மார்க்ஸ்ல கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப எக்ஸப்ஷனல் கேசஸ்ல தான் கொடுப்பாங்க அந்த மரிவா இன்ஜெக்ஷன். நம்ம ஆர்டர் 38 வந்து ரெகுலரா போட்டுக்கிட்டு இருக்கோம், மணி எல்லாம் சூட்ல எல்லாம் போட்டுட்டு இருக்கோம் இல்லையா. சோ அது வந்து ரெகுலரா நாம பயன்படுத்திட்டு இருக்கோம். பட் இந்த பேருக்குரிய கேஸ் இதுதான். இது சொல்லணும்னு நினைச்சேன். அடுத்து நம்ம SRAக்குள்ள போயிடுவோம். இப்போ வந்துட்டு நம்ம 37 முடிச்சிட்டோம். சாப்டர் 8. எஸ் சார், அட்வொகேட் முத்து சார் ரெய்ஸ்ட் ஹேண்ட். ஓகே, சாப்டர் 8. சாப்டர் 8 பெர்பெச்சுவல் இன்ஜெக்ஷன். சாப்டர் 8 பெர்பெச்சுவல் இன்ஜெக்ஷன், நிலையான உறுத்து கட்டளைகள். சாப்டர் 8 38 to 42. 38 to 42 வந்து பெர்பெச்சுவல் இன்ஜெக்ஷன்ஸ் பத்தி பேசும். 38 to 42 perpetual injunctions when granted. Perpetual injunctions when granted. நிலையான உறுத்து கட்டளைகள் எப்பொழுது வழங்கப்படும். அப்ப இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, சப்செக்ஷன் 1ல to prevent the breach of an obligation. ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது to prevent the breach of the obligation. இதான் கீ ஸ்டேட்மெண்டா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது.
prevent the breach of an obligation. So in the other provisions, subject to the other provisions contained in or referred by this chapter, a perpetual injunction may be granted, shall கிடையாது may இருக்கு, may be granted to the plaintiff to prevent the breach obligation existing in his favor, whether expressly or implication. சோ வாதிக்கு வந்து எப்ப நிலையான உறுத்து கட்டளை கிடைக்கும் அப்படின்னா, அவருக்கு வந்து ஒரு ஒரு ஆப்ளிகேஷன் இருக்கு, அந்த ஆப்ளிகேஷனை யாரோ ஒருத்தர் மீற போறாங்க அப்படின்னா அதை தடுக்கிறதுக்காக அவருக்கு வெளிப்படையா இருக்கலாம், அந்த ஆப்ளிகேஷன் வெளிப்படையா எக்ஸ்பிரஸா இருக்கலாம் அல்லது இம்ப்ளைடா இருக்கலாம் ஒரு ஆப்ளிகேஷன் அவருக்கு, அத வந்து மீற போறாங்க அப்படின்னா அந்த மீறுறதுல இருந்து தடுக்கிறதுக்காக ஒரு நிறையான உறுத்து கட்டளை வழங்கப்படலாம். சோ நீதிமன்றத்துக்கு அதை ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து அவங்க உளத் தேர்வின்படி, சோ டிஸ்கிரிஷன் ஆஃப் த கோர்ட் தான் இந்த இன்ஜெக்ஷன் வழங்கப்படும். சோ டு பிரிவென்ட் தி பிரீச் ஆஃப் அன் ஆப்ளிகேஷன் எக்ஸிஸ்டிங் இன் ஃபேவர் ஆஃப் த பிளைண்டிஃப், நம்மளுக்கு எது ஞாபகம் இருக்கணும், டு பிரிவென்ட் த பிரீச் ஆஃப் அன் ஆப்ளிகேஷன். சோ பேரா 1ல அதை தான் சொல்றாங்க, சப்செக்ஷன் 1ல அதான் சொல்றாங்க. சப்செக்ஷன் 2, when any obligation arises from contract, the court shall be guided by the rules. So contract வந்துடுச்சு, obligations arises from the contract, ஒரு ஒப்பந்தத்துல இருந்து எழுகிற போது அந்த கடமை அப்ளிகேஷன் ஒரு ஒப்பந்தத்துல இருந்து வருது அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா சாப்டர் 2 வந்துடும். ஸ்பெசிபிக் ரிலீஃப், என்ன வந்து இந்த மாதிரி பிரீச் பண்ண போறாங்க, எனக்கு அதை பெர்ஃபார்ம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிற அந்த விஷயம் வந்து சாப்டர் பார்ட் 2க்கு போயிடும், சாப்டர் 2க்கு போயிடும், ஸ்பெசிபிக் ரிலீஃபுக்குள்ள போயிடும். என்னை வெளியில தூக்கி போட்டாங்க, எனக்கு டைட்டில் இருக்கு, என்ன வெளியில தூக்கி போட்டாங்க செக்ஷன் 5, எனக்கு டைட்டில் இல்ல, நான் டெனன்ட், என்னை தூக்கி வெளியில போட்டாங்க. சாப்டர் 2 பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட், கான்ட்ராக்ட் எனக்கு வந்து என்னுடைய கான்ட்ராக்ட் இப்படி எல்லாம் இருக்கு, இதுல இப்படி எல்லாம் பிரீச் பண்ண போறாங்க, எனக்கு பண்ணி கொடுங்க. இப்ப ஸ்மால் போர்ஷனா இருந்தா நம்ம பார்த்தோம் செக்ஷன் 12, 13 இதெல்லாம் வந்தது இல்லையா, அதுதான் சாப்டர் 2க்குள்ள வரும். சோ ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட், ஏன்னா கான்ட்ராக்ட்ல இருக்கிற ஆப்ளிகேஷனை மீறும் போது ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் உள்ள வந்துரும், அந்த இடத்துல சாப்டர் 2 தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் சப்செக்ஷன் 2. ஒரு ஒப்பந்தம் இல்லாத வகையில் இருக்கும் பொழுது சப்செக்ஷன் 1, ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இருக்கும் பொழுது சாப்டர் 2 உள்ள வரும், சாப்டர் 2 உள்ள வரும். சாப்டர் 2 வந்து ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் உள்ள வந்துடும். சோ கோர்ட் வந்து அதை பொறுத்து தான் தீர்ப்பு கொடுக்க முடியும். அடுத்து சப்செக்ஷன் 3. சப்செக்ஷன் 3 என்ன, 3 விஷயம் பார்க்கலாம். சப்செக்ஷன் 3ல 4 விஷயம் பார்க்கலாம். when the defendant invades or threatens to invade the plaintiff right or enjoyment of property, ஒரு டிஃபெண்டன்ட் வந்து மிரட்டுறாரு, நான் வந்து உன்னுடைய நீ இருக்கக்கூடிய ஒரு விஷயத்திலேயோ இல்ல உன்னுடைய உரிமைக்குள்ளோ வந்து நான் தலையிடுவேன் அல்லது தலையிடுவதாக மிரட்டுறாரு அப்படின்னா, தலையிடும் போதும் அல்லது தலையிடுவதாக மிரட்டினால், தலையிடுவேன் என்று மிரட்டினாலோ அல்லது தலையிடும் பொழுதோ வந்து இந்த பெர்பெச்சுவல் இன்ஜங்ஷனை கோர்ட் கொடுக்கலாம். இந்த விஷயம்தான் இன்வேட்ஸ் ஆர் த்ரெட்டன்ஸ் டு இன்வேட், இன்வேட்ஸ் ஆர் த்ரெட்டன்ஸ் டு இன்வேட்ஸ். டிஃபெண்டன்ட் வந்து மிரட்டுறாரு இல்ல செய்யறாரு, அது தலையிடுறாரு அல்லனா தலையிடுவதாக மிரட்டுறாரு. இந்த 2 காரணம் வரும்போதும் கோர்ட் வந்து இப்ப நம்ம பார்க்க போற இந்த 4 விஷயங்கள் இருந்ததுன்னா கொடுக்கலாம். 4 விஷயம் இருந்ததுன்னா கோர்ட் வந்து பெர்பெச்சுவல் இன்ஜங்ஷனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட், டிஃபெண்டன்ட் இஸ் தி ட்ரஸ்டி ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி ஃபார் த பிளைண்டிஃப். டிஃபெண்டன்ட் வந்து அந்த பிளைண்டிஃபினுடைய ப்ராப்பர்ட்டிக்கு ட்ரஸ்டியா இருந்திருக்கிறாரு. அவர் என்ன பண்ண போறாரு, நான் வந்து இதுல ட்ரஸ்டியா இருந்தேன் அதனால எனக்கும் இதுல உரிமை இருக்கு அப்படின்னு அந்த ப்ராப்பர்ட்டியினுடைய பிளைண்டிஃபுக்குரிய ரைட்டுக்குள்ள வர போறாரு. இத ப்ராஃபிட்ஸ் எல்லாம் என்னால் தான் வந்தது அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கேஸ வந்து உள்ள தொல்லை கொடுக்குறாரு. அந்த ப்ராப்பர்ட்டி அந்த ரைட்ஸுக்குள்ள வர போறாரு, பிளைண்டிஃபினுடைய ரைட்ஸுக்குள்ள வர போறாரு அப்படின்னா
அப்போ நீதிமன்றம் வந்து அந்த பிளைன்டிஃப்க்கு பர்பச்சுவல் இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம். ட்ரஸ்டிய வந்து நீ வந்து இந்த ப்ராப்பர்ட்டி சம்பந்தமா எந்த ஒரு விஷயத்திலயும் நீ ஈடுபடக்கூடாது, ப்ராப்பர்ட்டி சம்பந்தமா நீ வந்து ட்ரஸ்டிங்கிற பேர்ல எந்த ஒரு விஷயத்திலயும் நீ ஈடுபடக்கூடாது. இவரை ட்ரஸ்டில இருந்து நீக்கி இருப்பாங்க, அது பல பேருக்கு தெரியாம இருக்கும். இவர் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நான் தான் ட்ரஸ்டிங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லி சொல்லி ஏதோ பண்றாரு அந்த ப்ராப்பர்ட்டி மேல, என்கம்பரன்ஸ் கிரியேட் பண்ண போற அப்படின்னா பிளைன்டிஃப் வந்து நீதிமன்றத்துக்கு போலாம். அப்ப நீதிமன்றம் வந்து பெர்பெச்சுவல் இன்ஜெக்ஷன் அந்த ட்ரஸ்டிக்கு அகைன்ஸ்டா கொடுக்கலாம். அதுதான் டிஃபெண்டன்ட் வந்து ட்ரஸ்டியா இருக்கிறாரு அப்படின்னா, அதான் ஏ ஃபர்ஸ்ட். அடுத்து where there exists no standard for ascertaining the actual damage cost. இவர் வந்து நான் தலையிட்டுட்டாரு. அப்படி தலையிட்ட பிறகு அங்க வந்து அதனால ஏற்பட்ட சேதம் என்ன ஆக்சுவலா ஆச்சு அப்படிங்கிறத கணக்கிட முடியாத போது, அசர்டைன் பண்ண முடியாத போது, அப்போ அந்த அவர் தலையிட்டுட்டாரு, அது அதனால விளைந்த அல்லது பெரும்பாலும் விளையக்கூடிய actual damage caused or likely to be caused by such invasion. அந்த மாதிரி தலையீட்டினால் அந்த டேமேஜஸ் என்ன ஆச்சு அப்படிங்கிற அந்த சேதம் வந்து கணக்கிட முடியாத அளவுக்கு இருக்கிற போது அப்பவும் பர்பச்சுவல் இன்ஜெக்ஷன் பிளைன்டிஃப்க்கு கொடுக்கலாம். அதே மாதிரி அவர் தலையீட்டினால் ஏற்பட்ட சேதத்திற்கு அது வந்து பணமாக கொடுத்தா அது வந்து அடிக்குவேட் ரிலீஃபா இருக்காது. பணமா காம்பன்சேஷனா ஏதோ ஒண்ணு கொடுக்குறாங்க, அந்த பணம் வந்து அங்க ஏற்பட்ட சேதத்திற்கு வந்து சரியான ஒரு ரிலீஃபா இருக்காத போது, அடிக்குவேட் போதுமான ஒரு ரிலீஃபா நிவாரணமா இருக்காத போது, அந்த மாதிரி தலையீட்டினால் ஏற்பட்ட ஒரு சேதத்துக்கு ஒரு இழப்பீடு தரும் பொழுது அந்த இழப்பீடு வந்து அந்த சேதத்திற்கு சரியான ஒரு போதிய நிவாரணமாக இல்லாத போது அப்போ பர்பச்சுவல் இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம். நாலாவது, நிறைய கேஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, இந்த இன்ஜெக்ஷன் கொடுக்கல அப்படின்னா மல்டிப்ளிசிட்டி ஆஃப் ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் எடுக்கப்படும், பல்வகை நீதிமுறை நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற பயம் இருக்கும் பொழுது அதை எடுப்பதை தடுப்பதற்கு தேவைப்படுது அப்படின்னா பர்பச்சுவல் இன்ஜெக்ஷன் வழங்கப்படும். சோ 4 விஷயம் தான் நம்ம கீவேர்டா எதை ஞாபகம் வச்சுக்கணும். ஏவை பொறுத்த வரைக்கும் ட்ரஸ்டி, டிஃபெண்டன்ட் வந்து ஸ்லாஷ் போட்டு ட்ரஸ்டின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பியை பொறுத்த வரைக்கும் நோ ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. no standard for ascertaining damage, actual damage, no standard / actual damage, அந்த கீவேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. மூணாவது compensation / adequate not adequate relief, compensation / not adequate relief. D பொறுத்த வரைக்கும் prevent multiplicity of cases அப்படின்னு ஞாபகம் வச்சு, prevent multiplicity of cases. ஸோ இந்த 4 விஷயம் தான் டிபெண்டன்ட் ட்ரஸ்டியா இருக்கும் பொழுது கொடுக்கலாம். ரெண்டாவது, சேதத்தின் கணக்கை மதிப்பிட முடியாத போது கொடுக்கலாம், அல்லது கொடுக்கப்பட்ட இழப்பீடு ஏற்பட்ட சேதத்திற்கு ஈடாக இல்லாத போது கொடுக்கலாம். நாலாவது, கேசஸ் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸை ப்ரிவென்ட் பண்றதுக்காகவும் கொடுக்கலாம். ஸோ 38 பொறுத்த வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருக்குங்களா? பொறுத்த வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்குங்களா? எஸ். ஓகே. 39 மேண்டேட்டரி இன்ஜெக்ஷன், செயலுறுத்து கட்டளைகள் எப்ப கொடுப்பாங்க? மேண்டேட்டரி இன்ஜெக்ஷன் அப்படின்னா ஒரு கடமை பொறுப்பை மீறுவதை தடுப்பதற்காக, ஒரு கடமை பொறுப்பை மீறுவதை தடுப்பதற்காக மேண்டேட்டரி இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க.
மேண்டேட்டரி இன்ஜெக்ஷன்னா என்ன இன்ஜெக்ஷன்னா which orders a party or requires them to do an affirmative act. சில செயல்களை நிறைவேற்றும்படி கட்டாயப்படுத்துவது தேவையாகிற போது, கடமை பொறுப்பு மீறுவதை தடுப்பதற்காகவும் சில செயல்களை செய்வதற்காக தேவை இருக்கிற போது மேண்டேட்டரி இன்ஜெக்ஷன். டு பிரிவென்ட் த பிரீச் பிளஸ் நெசசரி டு கம்பல் பெர்ஃபார்மன்ஸ். ஒரு செவுரை கட்டிட்டாரு, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு செவுரை கட்டிட்டாரு ஒருத்தர், எனக்கு வீட்டை விட்டு வெளியில வர முடியல. ஒரு செவுரு என் வீட்டு வாசல்ல கட்டிட்டாங்க, என்னால வெளியில ஃப்ரீயா போக முடியல. அப்ப நான் ஒரு இன்ஜெக்ஷன் கேக்குறேன். அப்ப என்ன கொடுப்பாங்க? அந்த செவுரை இடிக்கிறதுக்கு கொடுத்துட்டு இதுக்கப்புறம் செவுரு கட்டக்கூடாதுன்னு கொடுப்பாங்க. ரெண்டுமே வந்துருதா? டு பிரிவென்ட் த பிரீச் பிளஸ் நெசசரி டு கம்பல் பெர்ஃபார்மன்ஸ். இந்த ஒரு விஷயம் சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஒரு கடமை பொறுப்பை மீறுவதை தடுப்பதற்காக நீதிமன்றம் வற்புறுத்ததற்கான சில செயல்களை நிறைவேற்றும்படி கட்டாயப்படுத்துவது தேவையாகிற போது, ஒரு செயலை செய்ய சொல்லி அதாவது பிரீச்சை தடுக்கணும், ஒரு செயலை செய்ய சொல்லணும். இந்த ரெண்டுத்துக்கும் கொடுக்கப்படுறதுதான் மேண்டேட்டரி இன்ஜெக்ஷன். அந்த பிரீச்சை பிளஸ் ஒரு செயலை செய்ய சொல்லணும், இதுக்காக தான் கொடுக்கப்படுறது. இதுவும் தான், டிஸ்கிரிஷன் ஆஃப் த கோர்ட் தான். என்ன பிரீச் நடந்ததோ அதை தடுக்கணும், பிளஸ் பார்த்துக்கோங்க நான் போடுற வேர்டிங்ஸ், பிளஸ் டு கம்பல் பெர்ஃபார்மன்ஸ். இந்த ரெண்டு காரணத்துக்காக கொடுக்கப்படுறது தான் மேண்டேட்டரி இன்ஜெக்ஷன்ஸ். அடுத்து செக்ஷன் 40. செக்ஷன் 40 damages in lieu of or in addition to injunction. Damages in lieu of or in addition to injunction. உறுத்து கட்டளைக்கு மாற்றாக, in lieu of மாற்றாக அல்லது அதற்கு கூடுதலாக, in addition to இழப்பீடு வழங்குதல். ஒரு இன்ஜெக்ஷனும் கொடுக்குறாங்க, அதுக்கு இன்ஜெக்ஷன் கொடுக்கலன்னா காம்பன்சேஷனும் கொடுக்கலாம். இது கேட்கறத சொல்றாங்க. இன்ஜெக்ஷன் கொடுக்கலன்னா டேமேஜஸ் சேதத்திற்கான மதிப்பும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அடிஷன் டு இன்ஜெக்ஷனும் கேட்கலாம், கூடுதலாக இழப்பீடு வழங்குதல். The plaintiff in a suit for perpetual injunction. So perpetual injunctionல வாதி இருக்காரு. The plaintiff in a suit for perpetual injunction under section 38 or mandatory injunction section 38 plaintiff இருந்தாலும் சரி, செக்ஷன் 39ல இருக்கிற plaintiff இருந்தாலும் சரி, may claim damages. So செக்ஷன் 38 நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நிலையான உறுத்து கட்டளை, அதுல இருக்கிற plaintiff இருந்தாலும் சரி, மேண்டேட்டரி இன்ஜெக்ஷன் செயலுறுத்து கட்டளையில கேஸ் போட்ட plaintiff இருந்தாலும் சரி, அவர் அந்த இன்ஜெக்ஷன் கேட்கும் பொழுதே அதற்கு மாற்றாக டேமேஜஸ் கேட்கலாம், இழப்பீடு கேட்கலாம், அல்லது கூடுதலாக அவர் இந்த டேமேஜ், இந்த இன்ஜெக்ஷன் கூடவே எனக்கு காம்பன்சேஷனும் வேணும்னு கேட்கலாம். இஃப் இட் திங்ஸ் ஃபிட், கோர்ட் சரியா இருக்கும், அப்படி கொடுத்தா நல்லா இருக்கும், தீர்வு கொடுக்கலாம்னு கோர்ட் நினைச்சது அப்படின்னா அவார்டு சச் டேமேஜஸ், அப்படிப்பட்ட இழப்பீட சொல்றாங்க. சப்செக்ஷன் 2 என்ன சொல்லுது அப்படின்னா, no relief for damages shall be granted under this section unless the plaintiff has claimed such relief in the plaint. அத plaintல கேட்டு இருந்தா மட்டும்தான் கொடுக்க முடியும். அப்படி கேட்கல, அடுத்து ப்ரொவிசோ அதான் சொல்லுவாங்க, அப்படி கேட்கல plaintல அப்படின்னா அந்த நடவடிக்கைகள் பெண்டிங்ல இருக்கும் போது எந்த ஸ்டேஜ்ல வேணாலும் பிளைண்ட இந்த ரிலீஃபை இன்க்ளூட் பண்றதுக்கு அலோவ் பண்ணலாம், இந்த கிளைமை இன்க்ளூட் பண்றதுக்கு அலோவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதான் 2, அதுல ப்ரொவிசோ. அடுத்து சப்செக்ஷன் 3 dismissal of the suit to prevent the breach of an obligation existing in favor of the plaintiff
shall bar his right to sue for damages for such breach. கேஸே டிஸ்மிஸ் ஆயிடுச்சு, அவர் டேமேஜஸ் கேட்க முடியாதுன்னு சொல்றோம். ஸோ ஏற்கனவே சூட் இவர் போட்டிருக்கிறாரு, அவர் என்னை வந்து இந்த மாதிரி என்னுடைய கடமை பொறுப்பை வந்து வயலேட் பண்றாரு, மீறாரு, இதை தடுக்கிறதுக்கு தடுங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்ல ஒரு இன்ஜெக்ஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்றாரு. பட் அது டிஸ்மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவர் மறுபடியும் எனக்கான இழப்பீட்டு தொகையை கொடுங்கன்னு கேட்டு திருப்பி போட முடியாது, அது ஒரு தடையாகிறது அப்படின்னு சொல்றான். முதல் ஃபைல் பண்ண அந்த இன்ஜெக்ஷனுக்கான அந்த வழக்கு வந்து இவர் கேட்க போற சப்சிக்வென்ட் சூட்டுக்கு தடையாகுதுன்னு சொல்றாரு. சரிங்களா? ஃபைனல் செக்ஷன், ஃபைனல் செக்ஷனுக்கு முந்தின செக்ஷன், செக்ஷன் 41. செக்ஷன் 41 எப்ப கொடுக்கலாம்னு சொல்ற பிரிவு எது? நிலையான உறுத்து கட்டளையை எப்ப கொடுக்கலாம்னு சொல்ற பிரிவு எது? பெர்பெச்சுவல் இன்ஜெக்ஷன் when granted னு சொல்லக்கூடிய பிரிவு எது? 38. எஸ், 38. 38 மட்டும்தான் சார், 39 மேண்டேட்டரி இன்ஜெக்ஷன் சார். ஸோ இப்ப கொடுக்கக்கூடிய விஷயம் அப்படி கொடுக்க முடியாது அப்படிங்கறது சொல்றது பிரிவு தான் பிரிவு 41. பிரிவு 41 ஒன் வேர்ட்ல அதிகமா கேட்கக்கூடிய கேள்விகள் இதுல இருந்து தான் வரும். சோ இதுல ஒரு 10 விஷயம் சொல்லி இருக்கிறாங்க எப்பெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு 10 விஷயம் சொல்லி இருக்காங்க. அத மறந்துடாம கொஞ்சம் இத கொஞ்சம் மெமரைஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இதுல வந்து ABCD நாலுமே வந்து ரெஸ்ட்ரெயின் பண்றத பத்தி பேசும். ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியா சொல்றேன். ABCD ரெஸ்ட்ரெயின் பண்றத பத்தி பேசும், தடை செய்வதை குறித்து பேசும், ரெஸ்ட்ரெயின் பண்றத பத்தி பேசும். EFG மூணுமே வந்து தடுப்பதை பற்றி பேசும். ABCD நாலுமே வந்து தடை செய்வதை பற்றி பேசும், ரெஸ்ட்ரெயினை பத்தி பேசும். EFG மூணுமே தடுப்பதை பற்றி பேசும். HAIJ பொதுவான விஷயங்களை பற்றி பேசும். HAIJ முதல் 6 பத்தி சொல்லிட்டேன். முதல் 4 வந்து ரெஸ்ட்ரெயின், அடுத்த 3 பிரிவென்ட், மீதி இருக்கிற 4 வந்து பொதுவான விஷயங்கள். ஏன் 4 சொல்றேன்னா HA உள்ள இருக்கு. HA வந்து 2018ல உள்ள கொண்டு வரப்பட்ட விஷயம். நம்ம 20A 20Bல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பத்தி பார்த்தோம் இல்லையா, அங்க சொன்ன விஷயத்தை இங்க கொண்டு வந்து ரைட் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். சோ ஃபர்ஸ்ட் செக்ஷன் 41 இன்ஜெக்ஷன் when refused எப்போது உறுத்து கட்டளைகள் மறுக்கப்படும். எப்போது மறுக்கப்படும் அப்படின்னா ஒரு சூட்டு ஏற்கனவே பெண்டிங் இருக்கு, அந்த சூட்டு பெண்டிங் இருக்கு, அது வந்து இன்ஜெக்ஷன் கேட்டிருக்கிறாங்கிறப்ப மறுபடியும் வேற எந்த ஒரு கேஸையும் அவங்க போடக்கூடாதுன்னு தடை உத்தரவு கேட்க முடியாது. உறுத்து கட்டளை கோரப்பட்டுள்ள உரிமை வழக்கு தொடுக்கப்படும் பொழுது நடப்பில் இருக்கும் ஒரு நீதிமுறை நடவடிக்கையை மேற்கொண்டு நடத்துவதில் இருந்து, இப்ப இவர் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாரு, அதுக்கு முன்னாடியே ஒரு சூட்டு பெண்டிங் இருக்கு அப்படின்னா அந்த சூட்டுல மேற்கொண்டு எந்த நடவடிக்கையும் எடுக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு இன்ஜெக்ஷன் கேட்க முடியாது. இவர் சூட் ஃபார் இன்ஜெக்ஷன் போடும் பொழுது ஏற்கனவே ஒரு சூட்டு பெண்டிங் இருக்கு அப்படின்னா அதுல மேற்கொண்டு எந்த ஒரு ப்ரொசீடிங்ஸையும் எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஜெக்ஷன் கேட்க முடியாது. அதுவும் அலோ பண்ணலாம். எப்ப அலோ பண்ணலாம்னா மல்டிப்ளிசிட்டி ஆஃப் ப்ரொசீடிங்ஸை தடுக்கிறதுக்காக, பல்வகை நடவடிக்கைகளை தடுக்க தேவையாக இருக்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம். மற்றபடி எப்பவுமே அப்படி ஒரு இன்ஜெக்ஷனை கொடுக்க முடியாது. ஏ அதத்தான் சொல்லுது. அடுத்து பி என்ன சொல்லும் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு சூட் வந்து பெண்டிங்ல மேல இருக்கு, உறுத்து கட்டளை கோரப்பட்டுள்ள நீதிமன்றத்திற்கு கீழமைந்திராத ஒரு நீதிமன்றத்தில்
இப்ப நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல போட போறேன்னா ஹைகோர்ட்ல ஒருத்தர் கேஸ் போட போறாருன்னா அவர் ஹைகோர்ட்ல கேஸ் போடக்கூடாதுங்க அப்படின்னு நான் இன்ஜெக்ஷன் கேட்க முடியாது. கீழமைந்திராத ஒரு நீதிமன்றத்தில் நடவடிக்கை எதையும் தொடுப்பதிலிருந்து அல்லது தொடர்வதிலிருந்து டிஸ்ட்ரிக்ட் முனிசிபல் கோர்ட்ல ஒருத்தர் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல நடக்க போற ஒரு கேஸ தடை செய்து ஒரு இன்ஜெக்ஷன் போட முடியாது. இதுதான் அதுக்கான அர்த்தம். டு ரெஸ்ட்ரெயின் எனி பர்சன் from instituting or prosecuting any proceeding in a court not subordinate to that from which the injunction is sought. Not subordinate to that from which the injunction is sought. கேட்க முடியாது. அடுத்து சி. லெஜிஸ்லேட்டிவ் பாடிக்கு அவர் அப்ளை பண்ண போறாரு அப்படின்னா விண்ணப்பம் செய்ய போறாருன்னா அப்படி விண்ணப்பம் செய்யக்கூடாது. சட்டமன்றம் எதற்கும் விண்ணப்பம் செய்து கொள்வதிலிருந்து அவர் ஏதோ ஒரு எலெக்ஷன்ல நிக்க போறாரு. வியா to restrain any person from instituting or prosecuting any proceeding in a court. அதாவது நான் இன்ஜெக்ஷன் இப்ப கேட்க போறேங்க. அந்த இன்ஜெக்ஷன் கேட்க போற கோர்ட்டுக்கு மேல ஒரு கோர்ட் இருக்கு. இப்ப எப்படி சொல்றது உங்களுக்கு, ஏ வந்து ஹைகோர்ட்டுக்கு போக போறாரு, பி வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல போயிட்டு ஏ ஹைகோர்ட்டுக்கு போக இன்ஜெக்ஷன் கேட்க கூடாது. புரியுதா? இப்ப புரியுதுங்களா? லெஜிஸ்லேட்டிவ் பாடி சட்டமன்றத்துக்கு போய் ஒருத்தர் விண்ணப்பம் போட போறாரு. அந்த விண்ணப்பத்தை அவர் போடக்கூடாதுன்னு தடை கோர முடியாது. டு ரெஸ்ட்ரெயின் எனி பர்சன் ஃப்ரம் அப்ளைங் டு எனி லெஜிஸ்லேட்டிவ் பாடி. அடுத்து டி. டு ரெஸ்ட்ரெயின் எனி பர்சன் ஃப்ரம் இன்ஸ்டிடியூட்டிங் ஆர் ப்ராசிக்யூட்டிங் எனி ப்ரொசீடிங் இன் எ கிரிமினல் மேட்டர். ஒரு குற்ற வழக்கு தொடர போறாரு, அவர் தொடரக்கூடாது அப்படின்னு தடை கேட்க கூடாது. ஒருத்தர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாரு, அவர் போய் என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி தடை கொடுங்க அப்படின்னு போய் கேட்க முடியாது. குற்ற வழக்கு நடவடிக்கை எதையும் தொடுப்பதிலிருந்து அல்லது தொடர்வதிலிருந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறதையும் தடுக்க முடியாது. கேஸ் அதாவது ஒரு சிசி நம்பர் ஆகி கேஸ் நடந்துட்டு இருக்குன்னா அவர் அந்த கேஸ்ல போய் எவிடன்ஸ் கொடுக்க கூடாதுன்றதையும் தடுக்க முடியாது. அந்த மாதிரி இதையும் கேட்க கூடாது. To restrain any person from instituting or prosecuting any proceeding in a criminal matter. அடுத்து இ. இப்ப 4 ரெஸ்ட்ரெயின் பார்த்துட்டோம். அடுத்து வரதெல்லாம் தடுக்கிறது. To prevent breach of a contract the performance of which would not be specifically enforced. Not specifically enforced எந்தெந்த பிரிவு கீழே இருக்கு? ஒரு கான்ட்ராக்ட் ஸ்பெசிபிக்கா என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயம் எந்த பிரிவின் கீழே இருக்கு? எந்த பிரிவின் கீழே நாட் ஸ்பெசிபிக்கலி என்ஃபோர்ஸ்ட் இருக்கு? செக்ஷன் 14. செக்ஷன் 14 அத பக்கத்திலேயே எழுதிக்கங்க. செக்ஷன் 14. அப்ப ஒரு கான்ட்ராக்ட ஸ்பெசிபிக்கா என்ஃபோர்ஸ் பண்ணவே முடியாது. அந்த கான்ட்ராக்ட ஒருத்தர் வந்து மீற போறாரு, அந்த கான்ட்ராக்ட மீற போறாரு, அதை தடை பண்ணுங்க அப்படின்னு இன்ஜெக்ஷன் கேட்க முடியாது. பெர்ஃபார்மன்ஸே கோர்ட்டால சொல்ல முடியாது, செய்ய முடியாது. ஒரு பர்சனல் குவாலிஃபிகேஷன் இருக்கு, கண்டினியூஸ் டியூட்டியா இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது செக்ஷன் 14ல சொல்லப்பட்ட வகையங்கள் நம்மளுக்கு ஞாபகத்துல வந்துடணும். செக்ஷன் 14ல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் வந்துடும். சப்ஸ்டிடியூட்டட் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியாச்சு அப்படின்னா வராது. கண்டினியூஸ் டியூட்டி ஆஃப் த கோர்ட் இருக்கு டு சூப்பர்வைஸ்னா கேனாட் பி ஸ்பெசிபிகலி என்ஃபோர்சியபிள். பர்சனல் குவாலிஃபிகேஷன்னா வராது. கான்ட்ராக்டே தானாவே முடிஞ்சிரும்னா வராது. ஸோ அந்த மாதிரியான கான்ட்ராக்ட்ஸை கோர்ட் ஸ்பெசிபிக்கா என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அப்படி என்ஃபோர்ஸே பண்ண முடியாத ஒரு கான்ட்ராக்டை இவர் மீற போறாரு, அதுக்கு இன்ஜெக்ஷன் கொடுங்கன்னு கேட்க முடியாது. அடுத்து எஃப்.
நியூசன்ஸ தடுங்க அப்படின்னு ஒருத்தர் இன்ஜெக்ஷன் போடுறாரு. ஆனா அது நியூசன்ஸா இல்லையா அப்படின்னு கிளியராவே இல்ல. ஒரு தெளிவா அது நியூசன்ஸா என்னன்னே சொல்ல முடியாது. அது தொல்லையா இருக்கும் அப்படின்னு ஒரு அனுமானத்துல போய் இன்ஜெக்ஷன் கேட்க முடியாது. அது தொல்லையா இல்லையான்னு கிளியரா இல்லாதப்ப அத பத்தி நம்ம எதுவும் கேட்க முடியாது, இன்ஜெக்ஷன் கேட்க முடியாது. அடுத்து ஜி, டு prevent continuing breach in which the plaintiff has acquiesced. வாதி அது தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான், தொடர்ந்து இருந்துகிட்டு இருந்த ஒரு விஷயம், அவருக்கு ஏற்கனவே தெரிந்த ஒரு விஷயம். அந்த விஷயத்த பத்தி அவர் பார்த்துட்டே இருக்கிறாரு, கண்டினியூவா இருந்துகிட்டு இருக்க ஒரு விஷயத்த திடீர்னு வந்து தடுக்க சொல்றாரு. சோ தெரிந்து அவரே விட்டுட்டு இருக்கிற ஒரு விஷயத்த தடுக்க சொல்லி கேட்க முடியாது. குறிப்பிசை அளித்துள்ள அப்படின்னா அவரே சம்மதிச்சு நடந்த அந்த பிரீச்சா இருக்கும் பொழுது, அந்த கண்டினியூங் பிரீச்சா இருக்கும் பொழுது அவரே வந்து குறிப்பா இசைவு அளித்துள்ளார் அந்த பிரீச்சுக்கு அப்படிங்கிறப்ப அவர் வர முடியாது. அதன் மீறுகையை தடுக்க அவர் இன்ஜெக்ஷன் கேட்க முடியாது. அடுத்து ஹெச், when equally efficacious relief can certainly be obtained by any other usual mode of proceeding except in case of breach of trust. breach of trust க்கு இந்த செக்ஷன் வராது. வழக்கமான நடவடிக்கையில வந்து வேற ஒரு ரிலீஃப் அவரால உறுதியா வாங்கிக்க முடியும். இந்த இன்ஜெக்ஷன் இல்லாம வேற ஒரு எஃபிகேஷியஸ் ரிலீஃப், சம பயனுள்ள தீருதவி. எஃபிகேஷியஸ் ரிலீஃப்னா சம பயனுள்ள தீருதவி. அவர் வந்து நிவாரணம் வந்து வேற இதுக்கு ஈக்குவலா வேற ஒரு நிவாரணத்தை வாங்கிக்க முடியும் அப்படிங்கிறப்ப இன்ஜெக்ஷன் கேட்க முடியாது. ஆனா அது எதுக்கு வராதுன்னு சொல்றாங்கன்னா பிரீச் ஆஃப் ட்ரஸ்டுக்கு வராதுன்னு சொல்றாங்க. பிரீச் ஆஃப் ட்ரஸ்டுக்கு எஃபிகேஷியஸ் இருந்தா வர முடியாதுங்கிற இந்த ஒரு செக்ஷன் இந்த பிரீச் ஆஃப் ட்ரஸ்டுக்கு அப்ளை ஆகாதுன்னு சொல்றாங்க. அடுத்து HA, இது வந்து 2018ல கொண்டு வராங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் தொடர்பா இன்ஜெக்ஷன் கோர முடியாது. எப்ப கோர முடியாதுன்னா அப்படி கோரப்படுற அந்த இன்ஜெக்ஷன் வந்து தடையாயிடும், அந்த கம்ப்ளீஷன் ஆஃப் த ப்ராஜெக்டுக்கு தடையாயிடும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டை டிலே பண்ணிடும், தாமதிடும் அல்லது தடையாயிடும். அப்படிங்கிறப்ப இன்ஜெக்ஷன் கேட்க முடியாது. இஃப் இட் வுட் இம்பீட், தடை, ஆர் டிலே த ப்ராக்ரஸ், தாமதப்படுத்தும், அதனுடைய நடவடிக்கைகளை அல்லது முடிவடைவதை தாமதப்படுத்தும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் உள்கட்டமைப்பு வசதியை வந்து அது ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, கவர்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அதை தடை செய்யற மாதிரி கேட்க கூடாது. அடுத்து I, when the conduct of the plaintiff, when the conduct of the plaintiff or his agents has been such as to disentitle him to the assistance of the court. அந்த plaintiff அல்லது அவருடைய முகவரின் நடத்தை வந்து நீதிமன்றத்தின் உதவியை பெறுவதற்கு உரிமை கொண்டிராதவராக இருக்கும் வகையில் இருந்தால் அவர் இன்ஜெக்ஷன் கேட்க முடியாது. பிளைன்டிஃப் ஏற்கனவே பல விஷயங்கள்ல மாற்றினவரா இருக்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரிதான் கேஸ் போட்டு போட்டு எல்லாத்தையும் நிறுத்துறாரு அப்படிங்கிற அந்த கான்டாக்ட் இருக்கு, அவருடைய ஏஜென்ட்டும் அப்படிதான் இருக்கிறார், ஆர்எஸ் ஏஜென்ட், அந்த பிளைன்டிஃபோ அல்லது அவர் ஏஜென்ட்டோ வந்து அவருடைய கான்டாக்ட்ஸ், அவர்களுடைய நடத்தை வந்து எப்படி இருக்கு அப்படின்னா நீதிமன்றத்தின் உதவியை நாட முடியாத அளவுக்கு இருக்கு அப்படின்னா அவங்க இன்ஜெக்ஷன் கேட்க முடியாது. ஜே, when the plaintiff has no personal interest in the matter, வாதிக்கு தனிப்பட்ட அக்கறை எதுவுமே இல்லாத போது, அந்த கிளைமை பொறுத்து அவருக்கு எந்த விதமான தனிப்பட்ட அக்கறையுமே இல்லாத இருக்கும் பொழுது அவர் உறுத்து கட்டளை கேட்கலாம், வழங்க மாட்டாங்க. நாட் கிராண்டட் தான் சொல்லியிருக்காங்க. அவர் கேட்கலாம் ஆனா வழங்க முடியாது, வழங்க மாட்டாங்க, கோர்ட் வழங்காது. சோ இந்த 10 செக்ஷன் 10 கிளாஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டும் வந்து சூட் கேஸ் தொடர்பான இன்ஜெக்ஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க.
சி வந்து லெஜிஸ்லேட்டிவ் பாடி. இருங்க, நீங்க என்ன போட்டீங்க நான் பாக்குறதுக்குள்ள போயிடுச்சு மெசேஜ். அடுத்து வந்து லெஜிஸ்லேட்டிவ் பாடி, சி வந்து லெஜிஸ்லேட்டிவ் பாடி. டி வந்து கிரிமினல் மேட்டர் தொடர்பான கேஸ். ஸோ ஏ பி டி மூணுமே கேஸ் ரிலேட்டட் தான். சி வந்து லெஜிஸ்லேட்டிவ் பாடி. இ வந்து நாட் ஸ்பெசிபிகலி என்ஃபோர்ஸ்டு. எஃப் வந்து நியூசன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜி வந்து பிளைன்டிஃப் ஸ்லாஷ் அக்யூசிஸ்டு நாலெட்ஜ்னு போட்டுக்கோங்க. ஆர் ராட்டிஃபைடு, சம்மதம் கொடுத்திருக்கிறார், அவர் இசைவு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறப்ப இன்ஜெக்ஷன் கொடுக்க மாட்டாங்க. ஹெச் எஃபிகேசியஸ் ரிலீஃப், ஹெச்ஏ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட். ஐ வந்து கான்டாக்ட் ஆஃப் பிளைன்டிஃப். ஜே வந்து நோ பர்சனல் இன்ட்ரெஸ்ட். Yes, 41. அடுத்து 42 பார்த்துட்டு மெசேஜ் யாரோ போட்டிருந்தீங்க, நான் கடைசியா வர உங்ககிட்ட. 42 இன்ஜெக்ஷன் டு பெர்ஃபார்ம் நெகட்டிவ் அக்ரிமெண்ட், எதிர்மறை உடன்பாட்டை நிறைவேற்றுவதற்கான உறுத்து கட்டளை. எதிர்மறை உடன்பாட்டை நிறைவேற்றுவதற்கான உறுத்து கட்டளை. சோ 41 கிளாஸ் ஈல சொல்லியிருக்காங்க இல்லையா? அதாவது கிளாஸ் ஈல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஸ்பெசிபிக்கா என்ஃபோர்ஸ் பண்ண முடியாத ஒரு கான்ட்ராக்ட மீற போறாங்கன்னு தடை போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது, தடுப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்க முடியாது அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா? அந்த ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. ஒரு கான்ட்ராக்ட்ல வந்து அஃபர்மேட்டிவ் அக்ரிமெண்ட், ஒரு செயலை செய்வதற்கான ஒரு அஃபர்மேட்டிவ் அக்ரிமெண்ட் இருக்கு. அதாவது செய்யறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட்ல வந்து ஒரு செயலை செய்வதற்கான அக்ரிமெண்ட்டும் இருக்கு. அது கூடயே செய்யாதிருப்பதாக உள்ள ஒரு அக்ரிமெண்ட்டும் இருக்கு. நெகட்டிவ் எதிர்மறை அக்ரிமெண்ட், செய்யறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட்டும் இருக்கு, அதனுடனே செய்யாதிருப்பதற்கான ஒரு அக்ரிமெண்ட்டும் இருக்கு. அப்படின்னா அது எக்ஸ்பிரஸ்டாவோ இம்ப்ளைடாவோ இருக்கு அப்படின்னா கோர்ட் என்ன பண்ணுது, ஒரு கட்டத்துல அந்த ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி அஃபர்மேட்டிவ் அக்ரிமெண்ட்டை வந்து சொல்ல முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல வருது. அதாவது அவரை கம்பல் பண்ணி செய்ய வைக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல வருதுங்கிறப்ப அந்த விஷயம் வந்து நெகட்டிவ் அக்ரிமெண்ட்டை இன்ஜெக்ஷன், நெகட்டிவ் அக்ரிமெண்ட்டை அவர் செய்யக்கூடாதுன்னு ஒருத்தர், இப்போ பிளைன்டிஃப் இருக்காரு, ஏங்கிறவர் இருக்கிறாரு, ஏக்கும் பிக்கும் ஒரு அக்ரிமெண்ட் வருது. இவர் வந்து எனக்கு அஃபர்மேட்டிவா ஒரு வேலை செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் வருது. அஃபர்மேட்டிவா ஒரு வேலை செஞ்சு கொடுக்குறேன்னு இருக்கிறாரு, கூடயே நெகட்டிவ் அக்ரிமெண்ட், அந்த வேலையை அவர் செய்யல அப்படின்னு சொன்னா இதை செய்யறேன்னு சொல்லி இருக்கிறாரு. அந்த வேலையை அஃபர்மேட்டிவா சொன்ன ஒரு விஷயத்த செய்ய முடியல அப்படின்னா இந்த வேலையை செஞ்சு தரேன்னு சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு ஒரு நெகட்டிவ் அக்ரிமெண்ட், எதிர்மறை அக்ரிமெண்ட் வருது. அப்படிங்கிறப்ப காம்பன்சேஷன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த வேலையை செய்ய முடியலன்னா எனக்கு காம்பன்சேஷன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த வேலையை செய்ய சொல்லி நீதிமன்றத்தால கம்பல் பண்ண முடியல அப்படின்னா இவர் நெகட்டிவ் அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, காம்பன்சேஷன், இந்த பணத்தை அவர் யாருக்கும் கொடுத்துடக்கூடாது, என்ன தவிர யாருக்கும் கொடுத்துடக்கூடாதுன்னு ஒரு தடை உத்தரவு கேட்கிறாங்க. நான் எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்றேன், இது எக்ஸாக்ட் இல்லஸ்ட்ரேஷன் கிடையாது, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அந்த பணத்தை அவர் யாருக்கும் தடக்கூடாது, எனக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தடை உத்தரவு கேட்கலாம். அத வந்து நீதிமன்றம் தடுக்க முடியாது. சோ ஒரு செயலை எனக்கு செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு, அந்த செயலை செய்யாதிருக்கும் பொழுது எனக்கு இந்த செயலை செஞ்சு தரேன்னு சொன்னாரு. சோ நீதிமன்றம் அந்த அஃபர்மேட்டிவா இருக்கக்கூடிய செயலை, நேர்மறையாக இருக்கக்கூடிய செயலை வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியல அப்படின்னா இந்த நெகட்டிவ் அக்ரிமெண்ட் இருக்கக்கூடிய விஷயத்த வந்து
அந்த பிரீச் பண்ண நபர் வந்து வேற யாருக்கும் செஞ்சிராம தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளைன்டிஃப் கேட்கலான்னு சொல்றாங்க. சோ நெகட்டிவ் அக்ரிமெண்ட்டை அவர் வேற யாருக்கும், அந்த பிரீச் பண்ண நபர் வேற யாருக்கும் செஞ்சிடக்கூடாதுன்னு நான் வந்து இன்ஜெக்ஷன் கேட்கலாம். அப்ப நீதிமன்றம் எனக்கு கொடுத்துதான் ஆகணும். அந்த காம்பன்சேஷன் அமௌண்ட்டை வந்து அவர் வேற யாருக்கும் கொடுத்துடக்கூடாது, அதை தடை செய்து வைங்க, எங்களுக்கு முடிவு வர வரைக்கும் அதை நீங்க வந்து அவர் வேற யாருக்கும் அந்த காம்பன்சேஷன் அமௌண்ட்டை கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறத நீங்க நிறுத்தி வைங்க, எனக்கு இன்ஜெக்ஷன் கொடுங்கன்னு கேட்டா நீதிமன்றம் கொடுக்கலாம்னு சொல்றோம். சோ இன்ஜெக்ஷன் டு பெர்ஃபார்ம் நெகட்டிவ் அக்ரிமெண்ட். அடுத்து இதுல ப்ரொவிசோ என்ன அப்படின்னா, அப்படி பிளைன்டிஃப் வந்து நெகட்டிவ் அக்ரிமெண்ட்டை கேட்கிறாரு அப்படின்னா அவர் சார்ந்த கடமைகளை அவர் சரியாக செஞ்சிட்டாரு அப்படின்னா, அந்த கான்ட்ராக்ட்ல அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை அவர் சரியாக செஞ்சிருக்கிறாரு அப்படி இந்த செக்ஷனுக்கே அவர் வர முடியும். அதுதான் அதுல இருக்கிற கூடிய ப்ரொவிசோ. சரி, இப்ப ஏதோ கேட்டிருந்தீங்க, வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இதை முடிச்சிட்டேன் நான். ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் நெகட்டிவ் அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எது மேடம் கன்ஃபியூசிங்னு சொல்றீங்க? எஸ் சார். சுந்தர் பாலா சார் ரைஸ்ட் ஹேண்ட். எஸ் சார். சார் versus Vigiretti and others. Anadula Sudhakar versus Vigiretti and others ஒரு கேஸ் சொன்னீங்க. ஆமாங்க சார். 2008. அதுல பேஜ் நம்பர் சொல்லல. பேஜ் நம்பர் சொன்னீங்கன்னா பேஜ் நம்பர் 2033 சார். 2033. Thank you. வால்யூம் 12 சார். 2033. ஓகே மேடம். சிங்கர் வர்றாங்கல்ல பாடுறதுக்கு, அதான் இல்ல அவங்க வர்றேன்னு சொல்லிட்டு வரலாட்ட வேற எங்கேயும் போக கூடாதுன்னு நம்ம கேக்குறோம்ல மேடம். அதுவும் வரும் சார், அதுவும் கேட்கலாம். ஆனா அவங்க வேற எங்கேயும் போய் பாடக்கூடாதுன்னு நம்ம கேட்க முடியாது சார். நம்மளுக்கு வந்து பாடணும்னு வேணா கேட்கலாம். இது வந்து கிளைம் தானே சார், இது கிளைம் சார். நீங்க அக்ரிமெண்ட்லயே சொல்றீங்களா? வேற கிளாஸ்ல சொல்றப்ப கேட்டதை நான் சொல்றேன். ஓகேங்க சார். ஓ சிங்கர் வந்து எங்க இது இல்லாம வேற எதுலயும் பாடக்கூடாதா சார்? கான்ட்ராக்ட் போட்டு பாட வரேன்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் போட்டுட்டு இங்க வரலாட்டா அவங்கள வேற இடத்துக்கு போக கூடாதுன்னு நம்ம இந்த இதுல இன்ஜெக்ஷன் வாங்கலாம் மேடம். ஓகே சார். சார் சொன்னது புரிஞ்சுதுங்களா மேடம்? கீதா மேடம் கரெக்ட் சார். நீங்க சொல்றது கரெக்ட் தான். எனக்கு அந்த நேரத்துல டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல. நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். ஒரு சைட்டேஷன் சொன்னீங்க, வேற ஏதாவது செக்ஷனுக்கு ஏதோ இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மென்ட் இருக்கா மேடம்? ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் தொடர்பா சார்? ஆமாங்க மேடம். அது நிறைய இருக்கு சார். அது இப்போ இதுக்கு வந்து சூட் ஃபார் டெக்ளரேஷன், அதாவது கான்சிக்வென்ஷனல் ரிலீஃப், அதாவது வெதர் எஸ், நான் கொஸ்டின் சொல்றேன், இந்த கொஸ்டினுக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க சார். வெதர் எ சூட் ஃபார் டெக்ளரேஷன் இஸ் மெயின்டைனபிள் வித்தவுட் சீக்கிங் எனி கான்சிக்வென்ஷனல் ரிலீஃப். அதாவது வெறும் சூட் ஃபார் டெக்ளரேஷன் மட்டும் மெயின்டைனபிளான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் வந்து வெங்கடராஜா அண்ட் அதர்ஸ், வெங்கடராஜா அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் வித்யானே, VIDYANE, வித்யானே, தௌரி ராஜா, அதாவது DOURERADJA, DOURERADJA பெருமாள். இந்த கேஸ் ஒண்ணு. இது வந்து 2013 லா சூட், LAW லா சூட், சுப்ரீம் கோர்ட் 313. இந்த கேஸ் ஒன்னு ஃபேமஸ் சார், சூட் ஃபார் டெக்ளரேஷன்.
ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்டை பொறுத்து செக்ஷன் வைஸா நான் கிளியரா எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். நான் ஜட்ஜ்மெண்ட்ஸ் மட்டும் தனியாவே போஸ்ட் பண்ணிடுறேன், என்னென்ன ஜட்ஜ்மெண்ட்ஸ்ன்னு ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்டை பொறுத்த வரைக்கும். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? எஸ் மேடம், கீதா மேடம் கை ரைஸ் பண்ணிருக்கீங்க. கீதா பழனிசாமி மேடம். எஸ் மேடம். மேம் சொல்லுங்க மேடம். மேம் அந்த 41ல ஏல இருந்து டி வரைக்கும் ரீஸ்ட்ரெயின் வேர்டு யூஸ் பண்ணிருக்காங்க. ஆமா. இஎஃப்டி வந்து பிரிவென்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. சேவ் மீனிங்கா மேம் இல்ல வேற வேற மீனிங்கா மேம்? ஒரே இதுதான், தடை தடுப்பு, அவ்வளவுதான். தடை செய்யறது, தடுப்பு செய்யறது. தடைன்னு வரும்போது அது சூட்டு வர்றதுனால தடைங்கிற வார்த்தைய பயன்படுத்தி இருக்காங்க மேடம். தடுப்புங்கிறது ஒரு பிரீச்சை தடுக்கிறது. ஒரு பிரீச்சை தடுக்கிறதுக்கு இன்ஜெக்ஷன் கேட்க முடியாது, அதை தடை செய்ய முடியாது. ஒரு மீறுகையை தடுப்பதற்கு இன்ஜெக்ஷன் கேட்க முடியாது. ஆளை தடுக்கிறதுக்கு ரெஸ்ட்ரெயின்ட் மேடம். ஒரு ஆளை தடை பண்ணலாம், ஒரு செயலை தடுக்க தான் முடியும். இது புரியுதுங்களா? பர்சன்ஸ தடை பண்ணலாம், பட் ஒரு செயலை தடுக்க தான் முடியும். அததான் தடுப்புன்ற வார்த்தைய பயன்படுத்தி இருக்காங்க. ரெஸ்ட்ரெயின் அப்படின்னா ஒரு நபருக்கு வரும், பிரிவென்ட் அப்படிங்கிறது ஒரு செயலுக்கு வரும். புரியுதுங்களா? இததான் அப்ப இருந்து மெசேஜ் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? படிக்கிறதுல போயிருது. நான் ஜட்ஜ்மெண்ட்ஸ் மட்டும் குரூப்ல போடுறேன். வேற எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேட்டீங்கன்னா இப்ப முடிச்சுக்கிறேன். ஒரு வழியா ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். சூப்பர் மேம். ஓகே ஓகே, thank you very much. Thank you மேம். சரி, அடுத்து பிஎன்எஸ்எஸ்க்கு போயிரலாம் காளிதாஸ். மேடம் போயிடலாம் மேடம். சொல்லுங்க. எல்லாரும் அதான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மேடம். போயிரலாம்.